பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதிமுகவிலே ஒரு பிரிவினராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு குடும்பத்திற்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த பண்ணையார் குடும்பத்தை நான் எப்போதும் ஆதரித்து கலை கல்லூரியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக அவரால் இந்த பகுதிக்கு ஒரு கலை கல்லூரியை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் மாணிக்கம் அவருடைய பகுதியிலே உடனடியாக அரசு கலைக்கல்லூரி ஐயர்மலையிலே ரோப்கார் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் எதிரிலே இருக்கக்கூடிய வேட்பாளர் மீனாட்சி டீச்சர் கொலை வழக்கிலே சிறை செல்ல வேண்டியவர். ஆனால் நம்முடைய வேட்பாளர் ஏழை எளிய பாமரனின் பிள்ளை. நாம் ஆதரிக்க வேண்டியது குற்றவாளியவா, இந்த ஏழை எளிய மக்களின் பிரதிநிதியவா, நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த தீண்டாமை குற்றவாளி இங்கே எதிரணியில் இருக்கக்கூடிய பாப்பா சுந்தரத்தின் மகன் கருணாகரன். நீங்கள் ஒரு சாதி வெறியனை ஆதரிக்க வேண்டுமா அல்லது சமூக நீதி காவலரை ஆதரிக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். 50 ஆண்டு காலத்துக்கு பின்னால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்திலே நிற்போம். அதனால் நீங்கள் ஆதரிக்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்க வேண்டுமா? நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உடன் கூடிய 5 லட்சம் வரை கடனுதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் தொடர வேண்டும்? ஸ்டாலின் தொடர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான இந்த ஆட்சி என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி காட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி புரிந்த 5 ஆண்டு காலத்திலே சராசரியாக கிடைத்த 100 நாள் வேலை திட்டம் வெறும் 48 நாளுக்கு தான் கிடைச்சது. அதனால நீங்கள் சமூக நீதியின் பக்கம் நின்று ஆதரிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவருடைய முதல் தொகுதியாம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியிலே எங்கள் நல்லதொரு சிறப்பான எழுச்சியுரை ஆற்றிய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் குரு மணிகண்டன் அவர்களே, நம்முடைய குளித்தலை சட்டமன்ற தொகுதிய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் கேசவன் அவர்களே, உயர்த்தியிருக்கின்ற நம் கொங்கு மண்டலத்தின் சிங்கம் கரூர் மாவட்ட கழக செயலாளர், நாளை தமிழக அரசு அமைய போகின்ற சட்டமன்ற உறுப்பினரிலே வரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஈரா மாணிக்கம் அவர்களுடைய ஆசியோடும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் இங்கே சொன்னாரே குருமணிகண்டன், பணமா குணமா, எந்த பக்கம் நாம் குணம் மக்கள் சக்தி பக்கமே நாம் இருப்போம். எனவே வருகை புரிந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்காக நீங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க இருக்கின்ற வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த தொகுதி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்க வேண்டும், கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும். எனவே அதாவது சொன்னாங்களே, சமூகத்திலே இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே எப்போதும் சமூக நீதி பக்கமே நிற்பேன், குரல் கொடுப்பேன் என்று நமக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்ற அருமை அண்ணன் அவர்கள் இப்பொழுது நமக்காக வாக்கு சேகரித்து நம்முடைய உரையாற்ற இருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு தந்து உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை இந்த சட்டமன்றத்திலே தேர்வு செய்தால் உங்களின் குரலாக மீட்டெடுத்து கொடுப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக தாய்மார்கள் பயன்பெறுகிற வகையில் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000,
நம்முடைய ஆட்சி தான் தொடர போகிறது. இனிமே மாதம் ரூபாய் 2000. அதே போல வீட்டு உபயோக பொருட்களுக்கான கூப்பன் ரூபாய் 8000 மதிப்புள்ள கூப்பன் தருவதாக தமிழக முதல்வர் உறுதி அளித்திருக்கிறார். காலை உணவு திட்டம் இப்போ 5வது வரைக்கும் இருக்கு. அது 8ஆம் வகுப்பு வரை உயர்த்துவதாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தில் மணிமண்டபம் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை இருக்க மணிமண்டபத்தை யார் கொண்டு வந்தானா? இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கணும், சிந்திக்கணும், அதன்படி நடக்கணும். அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா பெரிய லெவல்ல இப்ப ஏத்த வேட்பாளரு நிறைய செலவு பண்ணுவார். வாக்குக்கு 2000 கூட கொடுப்பார், 3000 கூட கொடுப்பார். நீங்கள் அவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுங்க. உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி பணத்தை ஃபுல்லா வாங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா இருக்கிற, எளிய பிள்ளையாக இருக்கிற, உங்களுக்காக வேலை செய்ய காத்திருக்கிற அருமை சகோதரர் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு எல்லாரும் ஒரு அமைதி புரட்சியை முன்னெடுக்கணும். இங்க பண்ணையாரா பேசும்போது சந்தி சொன்னா, பண்ணையாரா சாமானியனா? சாமானியன் தான் வெற்றி பெறணும். அதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை நிலைநாட்டணும். 1000 வருடங்களுக்கு முன்னிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50 இருந்து 70,000 வாக்குகள். எவ்வளோ? 50 இருந்து 70,000 வாக்கள் வித்தியாசத்துல எங்க அண்ணன் வெற்றி பெறணும். இதே இடத்துல வெற்றி விழாவை தமிழர் தேசம் கட்சி முன்னெடுக்கும். அதற்கு நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில்